இன்னைக்கு நான் உங்களுக்கு 2006 ரிலீஸான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்தை கொண்டு வந்திருக்கேன். சில படங்களோட ஸ்டோரி லைன் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும். ஆனா அந்த படத்தை நம்ம பார்க்க உட்காந்துட்டோம் அப்படின்னா அந்த படம் எப்ப முடிஞ்சதுன்னு தெரியாத அளவுக்கு நம்மள கடைசி வரைக்கும் எங்கேஞ்சிக்கா உட்கார வச்சு பார்க்க வச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு யூனிக்கான ஸ்கிரீன் பிளே இருக்கு, ரொம்பவே டிஃப்ரெண்டான ஸ்டோரி லைன் இருக்க ஒரு படத்தை தான் நீ கொண்டு வந்திருக்கேன். அண்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போற படத்தோட பேரு டூரிஸ்டா. இந்த வீடியோவை ஒரு 10 நிமிஷம் மட்டும் பாருங்களேன். அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கே தெரியாம ஆட்டோமேட்டிக்காவே இந்த படத்தை பார்த்து முடிச்சிருவீங்க. சரி வாங்க நம்ம இந்த கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் இல்ல இந்த பிரேசில் நாட்டுல ஓட்டிட்டு இருக்க ஒரு கவர்மெண்ட் பஸ் காட்டுறாங்க. இப்ப அப்படியே அந்த பஸ்ஸுக்குள்ள இந்த படத்தோட ஹீரோயினான பெருவு காட்டுறாங்க. இவங்க ஆஸ்திரேலியால இருந்து இந்த பிரேசில சுத்தி பார்க்கறதுக்காக தனியா வந்திருக்காங்க. இவங்க ஒரு சோலோ டிராவலர். இப்ப அப்படியே இவங்களோட சீட்டுக்கு பின்னாடி அலெக்ஸ் அப்படின்ற ஒருத்தனை காட்டுறாங்க. இவனும் ஒரு டூரிஸ்ட் தான், பிரேசில சுத்தி பார்க்க வந்திருக்கான். ஆனா இவன் தனியா வரல, கூடவே இவனோட தங்கச்சியான பியும் அவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா ஏமின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் பிரேசில சுத்தி பார்க்க வந்திருக்கேன். இப்போ ரொம்ப நேரமா அந்த 2 பொண்ணுங்களை பின்னாடி சீட்ல உட்காந்து 2 பேர் சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களும் ஒரு டூரிஸ்ட் தான், லண்டன்ல இருந்து வந்திருக்காங்க பிரேசில சுத்தி பார்க்கறதுக்காக. இந்த பேக் பேக்கர்ஸ் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி டிராவலர்ஸ் இவங்க 2 பேர் அண்ணன் தம்பிங்க. அண்ணங்கார பேர் வந்துட்டு ஃபின்னு, என்னோட தம்பி பேர் வந்துட்டு லைமன். சோ இந்த மாதிரி பல நாடுகள்ல இருந்து நிறைய டூரிஸ்ட் அழகான அமேசான் காட்டுல இருந்து இந்த பிரேசில சுத்தி பார்க்கறதுக்காக ரொம்பவே எக்ஸைட்டடா வந்திருக்கேன். ஆனா அந்த அலெக்ஸ் இருக்கான் பாத்தீங்களா, இவன் மட்டும் பயத்துல உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா இந்த பஸ்ஸோட டிரைவர் வந்துட்டு இந்த மலை கணவாயில பஸ்ஸை போட்டுட்டு தாறுமாறா ஓட்டிட்டு இருக்கான். சோ இவன் வந்து பயமா இருக்கியா, மெதுவா போய் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திட்டு இருக்கான். தங்கச்சி வந்துட்டு டேங்க பாரு, சும்மா கத்திட்டு இருக்காத, இந்த பஸ் டிரைவருக்கு இந்த ரோட்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், கத்தாம கொஞ்சம் கம்மன் இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அப்ப இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி பைக்ல 2 கப்பல்ஸ் போயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வந்துட்டு இந்த பஸ்ஸுக்கு வழி விடாம போயிட்டு இருக்காங்க. சோ இந்த காண்டான அந்த பஸ்ஸோட டிரைவர் என்ன பண்ணான் அப்படின்னா அவங்களை ஓவர்டேக் எடுக்க ட்ரை பண்ண. அப்ப அந்த நேரம் ரோட்டோரமா 4-5 பேர் நின்னுட்டு இருக்காரு. அவ்வளவுதான், இவங்களை பார்த்துட்டு அப்படியே ஸ்டேரிங் ரைட் சைடு உடைக்க. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா பஸ் கண்ட்ரோலே இல்லாம போயிட்டு அந்த மலையோட விளிம்புல போயிட்டு சொரிக்குது. அவ்வளவுதான், பஸ் கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழ போகுது. இந்த டிரைவர் வந்துட்டு என்ன சொல்றான்னா எல்லாருமே முதல்ல வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்த. உடனே எல்லாருமே 1 by 1 அந்த பஸ்ஸோட விண்டோ வழியா எல்லாம் வெளியே வந்துறாங்க. ஆனா பாத்தீங்க அப்படின்னா அந்த டிரைவர் மட்டும் இன்னும் வெளியே வரல, அவன் மட்டும் உள்ள மாட்டிக்கிட்டான். அந்த பஸ் அப்படியே விழ போக கரெக்டா அவன் வெளியே எகிரி குச்சிடறான். அவ்வளவுதான், அந்த பஸ் அந்த மலைச்சேர்வுல தாறுமாறா உருண்டு போயிட்டு கீழே போயிட்டு நல்லா கிராஷ் ஆயிடுது. இந்த டிரைவர் எல்லாரும் கும்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு உடனே அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடும். அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் கீழே போயிட்டு அவங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு இருக்க. அப்ப அந்த பேக் பேக்கர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த அண்ணன் தம்பிங்க, அவங்க வந்துட்டு இந்த அலெக்ஸ் கிட்ட எப்படி இன்ட்ரோ ஆறாங்க பாருங்களேன். எப்பா அவன் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சு மேய்க்கிறது பெரிய விஷயம், நீ அசால்ட்டா 2 பொண்ணுங்களை நைஸா தள்ளிட்டு வந்திருக்கேப்பா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது டே அது என்னோட தங்கச்சிடா அப்படின்னு சொல்ல சாரிப்பா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த 2 பொண்ணுங்களும் வந்துட்டு இவங்க கூட இன்ட்ரோ வைக்கிறாங்க. அப்போ அந்த அலெக்ஸ் போயிட்டு ஹீரோயின்ட்ட அடுத்த பஸ் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆக்சுவலி ஹீரோயினுக்கு இவங்க பேசுற இந்த லோக்கல் லாங்குவேஜ் தெரியும், இந்த போர்ச்சுகீஸ் வந்து அவங்களுக்கு புரியும். சோ அவங்க பேசிக்கிறத வச்சுட்டு அடுத்த பஸ் வரதுக்கு இன்னும் 10 மணி நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே டூரிஸ்ட் தானே, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்கல்ல. சோ ஒண்ணுக்கு ஒண்ணா ஈஸியாவே மிங்கிள் ஆயிட்டு எல்லாருமே பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த அலெக்ஸோட தங்கச்சி இருக்கா பாத்தீங்களா, அந்த பி, அவ போயிட்டு கேமரா ஒன்று வச்சிருக்கா. ஆக்சுவலி அவ அப்ப அங்க ஒரு லோக்கல் சின்ன பொண்ணு ஒருத்தி உட்காந்துட்டு இருக்கான். இவ போயிட்டு அந்த பொண்ணு போட்டோ எடுத்துட்டு இருக்க. அப்ப அந்த பொண்ணோட அப்பா அதை பார்த்துட்டு ஹே எதுக்காக என் பொண்ணை போட்டோ எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே சீரியஸ் ஆயிரான். வந்து கேமராலாம் பிடிங்கிறான், இந்த பியை போட்டு அடிக்கிறதுக்கு தான் வரான். இதை பார்த்துட்டு எல்லாருமே உடனே வந்து தடுத்துறாங்க. எங்க ஒரு போட்டோ தாங்க எடுத்தேன், எதுக்கு இந்த ஆள் இவ்வளவு சீரியஸ் ஆறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்பதான் ஹீரோயின் சொல்றாங்க இந்த மாதிரி ஃபாரினர்ஸ் எல்லாம் இந்த ஊருக்கு வந்துட்டு இங்க இருக்க சின்ன பசங்க எல்லாம் கடத்தி கொண்டு போயிட்டு அவங்களோட கிட்னி எல்லாத்தையும் திருடுறாங்க. அதனாலதான் இங்க இருக்க லோக்கல் பீப்புள்ஸ்க்கா இருக்கும், இங்க வர ஃபாரினர்ஸ் சுத்தமா பிடிக்கிறது இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்க. அப்போ அந்த வழியா 2 லோக்கல் பொண்ணுங்க கையில கோகனட்டோட வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் போயிட்டு இது எங்க இருந்து வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க வந்துட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே கீழே போனீங்க அப்படின்னா அங்க ஒரு பீச் இருக்கு, அங்கேயே ஒரு பார் ஒன்று இருக்கு, அங்க இருந்தா நாங்க வரோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல. சோ இதை கேட்டு இவங்க ஆல்ரெடி மண்டை காஞ்சி போயிருக்காங்க, இன்னும் பஸ் வரதுக்கு 10 மணி நேரம் ஆகும். சோ நம்ம ஏன் அந்த பீச்சில் போயிட்டு கொஞ்ச நேரம் சில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டிசைட் பண்ணிட்டு இவங்க எல்லாருமே அந்த பீச்சுக்கு போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அலெக்ஸ் வந்துட்டு ஹீரோயின் உன் பேர் என்ன, எங்கிருந்து வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க வந்துட்டு என்னோட பேர் பெரு, நான் ஆசையில இருந்து வரேன் அப்படின்னு சொல்லும்போது தனியா வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். ஆமா தனியா தான் வந்தேன், நான் ஆக்சுவலி ஒரு சோலோ டிராவலர், எனக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது, நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நிறைய கண்ட்ரிஸ் வந்து டிராவல் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஜெர்மனி, பெரு, ஸ்பெயின், போலாண்டுன்னு சொல்லிட்டு நிறைய கண்ட்ரிஸ் டிராவல் பண்ணியிருக்கேன். சரி அதோட உன் கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவன் வந்துட்டு நாங்க அமெரிக்கால இருந்து வரோம், ஆக்சுவலி எனக்கு இந்த பிரேசிலுக்கு வரதுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை, ஆனா என்னோட தங்கச்சிக்காரி இருக்கால அவளுக்கு இந்த பிரேசில் போகணும் அமேசான் போகணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தா. சோ அதனால என்னோட அப்பங்காரன் அவளை தனியா அனுப்ப முடியாது, நீ கூட கூட்டிட்டு போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு வந்துட்டு இருக்க. எல்லாருமே அந்த பீச்சுக்கு வந்து சேர்றாங்க. பார்த்தா ரொம்பவே ஒரு அழகான ஒரு பீச். சோ எல்லாருமே ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு போயிட்டு அந்த பீச்ல ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்றாங்க, குளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பீச்ல பாத்தீங்க அப்படின்னா அங்கேயே ஒரு சின்னதா ஒரு பார் ஒன்று இருக்கு, அதை வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து நடத்திட்டு இருக்கா. அவளோட பேர் வந்துட்டு கமலியா. எல்லாருமே போயிட்டு அந்த பார்ல பீர் எல்லாம் குடிச்சு சில் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அந்த இடத்துக்கு புதுசா 2 ஃபாரினர்ஸ் கப்புள்ஸ் வந்துட்டு இன்ட்ரோ வைக்கிறாங்க. இவங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்வீடன் நாடு இருக்குல்ல அங்கிருந்து வராங்களாம். அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு பைக் டிராவலர், இந்த மாதிரி பைக்ல டிராவல் பண்ணுவாங்கல்ல, சோ அந்த மாதிரி ஒரு டிராவலர்ஸ். சோ இவங்க வந்துட்டு இன்ட்ரோ வைக்க அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கப்புள்ஸ் வந்துட்டு சொல்றாங்க இன்னைக்கு நைட்டு இந்த பீச்ல செம்மையா ஒரு பார்ட்டி ஒன்று இருக்கு, ஆக்சுவலி அதுக்காக தான் இந்த பீச்சுக்கே நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம், வெறும் 4
4 யூரோ கொடுத்தா மட்டும் போதும், அன்லிமிட்டடா எவ்வளவு வேணாலும் குடிச்சிக்கலாம், எதை வேணாலும் கடிச்சிக்கலாம், செம்ம ஃபன்னா இருக்க போகுது. சோ நீங்க இன்னைக்கு நைட் இங்க இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்ப இந்த அண்ணன் தம்பி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க 2 பேரும் அதுக்காக தான் மாத்தியாரு இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்ல, அப்ப ஆலெக்ஸ் வந்துட்டு தங்கச்சிட்டு கேட்கறான், என்ன சொல்ற இன்னைக்கு பார்ட்டி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணுங்க வந்துட்டு ஓகேன்னு சொல்லிடுறேன். ஹீரோயின் வந்துட்டு நீங்க இருக்கீங்க அப்படின்னா எனக்கு என்ன, நானே இங்கே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். இப்போ இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இந்த ஊர்ல இருக்க லோக்கல் டாக்டர் ஒருத்தனை காட்டுறாங்க. இவனோட பேர் வந்துட்டு கமரோ. இவன் வந்துட்டு சின்ன பசங்களுக்கு செக்அப் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப இவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருக்கிட்ட இருந்து வருதுன்னு பாத்தீங்களா, இந்த பார்ல இருக்க இந்த கமலியா இருக்கா பாத்தீங்களா, அவ தான் கால் பண்ணிருக்கா. என்ன சொல்றான் அப்படின்னா, என்னோட பார்க்கு புதுசா ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். 8 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு. சரி கமலி வழக்கம் போல நீ பண்றத பண்ணி விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, சோ இதுங்க ஏதோ பண்ண போதுங்க. ஆனா இது தெரியாம நம்ம பசங்க எல்லாம் ஃபுட்பால் விளையாட்டு இருக்காங்க அந்த பீச்ல. பிரேசில் அப்படின்னாவே ஃபுட்பால் தானே. சோ எல்லாருமே ஜாலியா விளையாடிட்டு இருக்கும்போது இங்க ஹீரோயின் வந்து அதை உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்படி பாத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு புதுசா ஒரு லோக்கல் கை ஒருத்தன் வரான். வந்தவன் இந்த மாதிரி எனக்கு இங்கிலீஷ் பேசணும்னு ரொம்ப நாள் ஆசை, ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு இருக்கேன், சோ உங்ககிட்ட பேசி நான் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். சரி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, என் பேர் கீகோ, உங்க பேர் என்ன, எங்க இருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஆலெக்ஸும் அவனோட தங்கச்சிங்களும் வராங்க. வந்தவன் யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்படிதான் அவனுக்கு இங்கிலீஷ் பேசணும்னு ஆசையா, என்கிட்ட பேசி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்துட்டு அவனுக்கு இங்கிலீஷ் கத்து கொடுத்துட்டு இருக்கேன். அப்படி இந்த சீனை கட் பண்ணி இந்த லோக்கல் ஏரியால இருக்க ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு ஒருத்தி பார்த்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு பக்கத்துல ஒருத்தர் நல்லா காட்டுவாசி கணக்கா உட்காந்துட்டு இருக்கான். சோ இப்படி இவங்க 2 பேரும் இந்த வீட்டுல இருக்கும்போது அப்போ அந்த வீட்டுக்கு அந்த டாக்டர் இருந்தா பாத்தீங்களா, அந்த கமரோ, அவன் வந்தவன் காய்ஸ் நமக்கு வேலை வந்துருச்சு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவங்க 2 பேரும் வந்துட்டு எங்களுக்கு இந்த வேலையை பண்றதுக்கு விருப்பம் இல்ல, இதுக்கு மேல நாங்க இந்த வேலையை பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இதை கேட்டுவன் கட்டா காசெல்லாம் எடுத்து நீட்டி அவங்களை செடியூஸ் பண்ணி இங்க இருந்து கூட்டிட்டு போக, அப்படியே கட் பண்ணி இப்போ அந்த பீச்ல நைட் டைம் அந்த பார்ட்டி தான் காட்டுறாங்க. சும்மா எல்லாருமே சேர்ந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரிங்க்ஸ், பாட்டு, தண்ணி, டான்ஸ்னு சொல்லிட்டு செம்ம ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கீக்கோ இருக்கான் பாத்தீங்களா, அவனும் இங்க தான் இருக்கான், இவங்க கூட தான் இருக்கான். அவனும் ஒரு பக்கம் ஒரு பொண்ணு கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்கும்போது அப்போ முன்னாடி ஒரு வீட்டுக்குள்ள ஒரு காட்டுவாசி இருந்தான் பாத்தீங்களா, அவன் வந்துட்டு இங்க நின்று இவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கேன். இப்போ ஒவ்வொருத்தரும் அப்படியே பொத்துன்னு மயக்க போட்டு விழுறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்வீடன் கப்பல்ஸ் இருந்தா பாத்தீங்களா, அவங்க 2 பேரும் மயக்க போட்டு அப்படியே டேபிள் மேலே விழ, இப்போ ஒவ்வொருத்தரும் அப்படியே தலை சுத்தி கிறுன்னு மயக்க போட்டு விழுறாங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில பீச்ல தான் காட்டுறாங்க. எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் ஒரு மூலையில மயக்க போட்டு கிடக்குறாங்க. அப்போ அந்த ஆலெக்ஸ் வந்துட்டு அவனோட தங்கச்சி எழுப்புனதும் அவன் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தெரியலமா ட்ரிங்க்ஸ் எல்லாம் மயக்க மாறத கடந்து எல்லாத்தையுமே திருடிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்ல, யாருன்னு சொல்லிட்டு கேட்கிறா. தெரியலமா பேக், போன், கிரெடிட் கார்டு, பர்ஸ், பாஸ்போர்ட்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே திருட்டு போயிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்ல, அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு அந்த பக்கம் அமேசான் காட்டுக்குள்ள காட்டுறாங்க. அங்க வந்துட்டு இந்த லோக்கல் காய்ஸ் ஒரு 4 பேர் சேர்ந்துட்டு இந்த ஸ்வீடன் கப்பல்ஸ் இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க 2 பேரும் இந்த பண்ணி எல்லாம் கட்டி தூக்கிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி கட்டி காட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல இவங்களை போட்டுட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு, பாய்ஸ் எல்லாம் கஞ்சா பாய்ஸ் போல கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு எல்லாரும் சேர்ந்து கஞ்சா அடிச்சிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு மயக்க தெளிஞ்சிச்சு போல. அவன் என்ன பண்றான்னா உடனே அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட கை கட்டெல்லாம் அவுத்து விட்டு இங்க இருந்து ஓடுமா அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு எழுந்து ஓட, அந்த நேரம் இந்த லோக்கல் காய்ஸ் கஞ்சா பாய்ஸ் எல்லாம் பாத்துறாங்க. பார்த்துட்டு இந்த பாய் ஃப்ரெண்டை வந்துட்டு கத்தி எடுத்து கண்ணா பின்னாடி வெட்டி கொடூரமா கொண்டுட்டு அந்த பொண்ணை துரத்த ஆரம்பிச்சுறாங்க. அந்த பொண்ணு பாவம் காட்டுக்குள்ள எங்க ஓடுறதுனே தெரியாம கண்ணு மூடி தெரியாம ஓடிட்டு இருக்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நல்லா போயிட்டு ஒரு பெரிய மலை மேல இருந்து பொத்துன்னு கீழே விழுந்தாரா. அவ்வளவுதான், அப்படியே கீழே விழுந்து கொடூரமா அவன் செத்து போக அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ நம்ம பாய்ஸ காட்டுறாங்க. எல்லாருமே எங்க போறது எப்படி வீட்டுக்கு போறதுனே தெரியாம கால்ல செருப்பு கூட இல்லாம போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட அங்க இருக்க ஒரு லோக்கல் வில்லேஜுக்கு வராங்க. அங்க வந்துட்டு ஹீரோயின் போயிட்டு அங்க இருக்க லோக்கல் ஆளுங்கிட்ட இங்க போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆனா இந்த ஊருக்காரங்க பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் ரைட் சைட் போனா வரும் அப்படின்றா, ஒருத்தர் லெஃப்ட் சைட் போங்க அப்படின்னா, இன்னும் ஒருத்தர் வந்துட்டு இந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷனே இல்லையாமா அப்படின்றான். சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பதில் சொல்ல, இதை கேட்டவனுங்க யாரா அவனுங்க இந்த ஊர் முழுக்க கிரிமினல்ஸா இருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது அங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்வீடன் கப்பல்ஸ் வச்சிருந்தாங்கல்ல, அந்த பைக் வந்து ஒரு வீட்டு முன்னாடி நின்று இருக்கு. சோ இதை பார்த்துட்டு ஆலெக்ஸ் போயிட்டு அந்த வீட்டுக்காரன்ட்ட ஹே இந்த பைக் உனக்கு எப்படி கிடைச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கேன். இந்த பக்கம் இந்த ஏமி இருக்கா பாத்தீங்களா, இவன் வந்துட்டு அங்க 2 சின்ன பசங்க வந்துட்டு இருக்கானுங்க. அவனுங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆலெக்ஸோட தொப்பி போட்டுருக்கானுங்க. இதை பார்த்தவ ஏ இது அண்ணன் தொப்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அந்த பசங்க அங்க இருந்து ஓடிறானுங்க. இந்த லைம் என்ன பண்றான்னா அந்த பசங்க பிடிக்கிறதுக்காக அவங்களை துரத்திட்டு ஓடுறான். அந்த பசங்க பாத்தீங்க அப்படின்னா சந்து பொந்துன்னு பூந்து ஓடிட்டு இருக்கானுங்க. இவன் பின்னாடி துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். பத்தாவது அவனுங்க என்ன பண்றானுங்கன்னா கல்லெல்லாம் எடுத்து அடிக்கிறானுங்க. கடுப்பாயிரம் அவன் என்ன பண்றானா, இவனும் ஒரு கல் எடுத்து வீச அது நல்லா போயிட்டு ஒரு பையனோட புறமண்டியில அடிச்சிருது. அவ்வளவுதான், ரத்தம் கொட ஊத்த அந்த பையன் அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சான். சோ அந்த பையன் படுத்துட்டு அழுதுட்டு இருக்கேன். இதை பார்த்துட்டு அடுத்த செகண்டே ஊர் ஒண்ணு கூட்டிடுது. ஊர் ஒண்ணு கூடி எல்லாரும் சேர்ந்து இவங்களை அடிக்க ஆரம்பிச்சாங்க. இவங்களுக்கு என்ன பண்றதே தெரியல. அப்ப இந்த இடத்துக்கு கரெக்டா அந்த கீக்கு இருக்கான் பாத்தீங்களா, அவன் உள்ள வந்து இவங்க எல்லாத்தையுமே இந்த லோக்கல் மக்கள்கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போறான். எங்க போறான்னு பாத்தீங்களா, அவனோட வீட்டுக்கு தான் கூட்டு போறான். அப்ப ஹீரோன் கேக்குறாங்க எங்கடா கூட்டு போயிட்டு இருக்க, நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போனோம், எல்லாத்தையும் திருட்டிட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாருமா அந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷனே இல்ல, கம்மர் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேரா அவனோட வீட்டுக்கு கூட்டு போயிட்டு வெளியே வெயிட் பண்ணுங்க 5 நிமிஷத்துல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வீட்டுக்குள்ள போயிடுறேன். இந்த பக்கம் வெளியே அந்த ஆலெக்ஸ்க்கும் லைமுக்கும் வந்து சண்டை. எதுக்கிட்ட அந்த பையனோட மண்டை ஓடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஐயோ நான் சும்மா தான் கல் எடுத்து வீசினேன், அது போயிட்டு நல்லா அவன் மண்டையில போட்டுச்சு, நானா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது உள்ள போனவன் ஒரு
பெரிய கத்தி எடுத்துன்னு வெளியே வரான். எல்லாம் பார்த்து பயந்துடுறாங்க. பயப்படாதீங்க வாங்க என் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள காட்டு வழியா கூட்டு போறான். டேய் எங்கடா கூட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்க பாருங்க இப்ப நீங்க இந்த ஊருக்குள்ள இருந்து சேஃப் கிடையாது, இது ரொம்ப மோசமான ஊரு. இப்போ ஒரு பையனோட மண்டையை உடைச்சிங்க பாத்தீங்களா, அந்த பையனோட அப்பா இருக்கான் பாத்தீங்களா, அவன் பெரிய கை இங்க இந்நேரத்துக்கு அவனுக்கு இந்த மேட்டர் தெரிஞ்சு உங்களை போறதுக்காக அந்த ஊர் முழுக்க தேடிட்டு இருப்பான். அவன் கையில மாட்டினீங்க அப்படின்னா நீங்க கைமா தான். சோ அதனால என் பின்னாடியே வாங்க, இந்த காட்டுக்குள்ள என்னோட அங்கிள் வீடு ஒண்ணு இருக்கு, சோ கொஞ்ச நேரம் இங்க சேஃபா நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட்டு போக எங்க பாரு அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நாங்க இந்த ஊரை விட்டு போறோம், பஸ் எத்தனை மணிக்கு வரும்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க இங்க பாருங்க இன்னும் பஸ் வரதுக்கு 2 நாள் ஆகும், இது ஒன்றும் அமெரிக்கா கிடையாது, இது அமேசான் காடு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் ட்ரை பண்றேன், கம்மனி என் பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூட்டு போக சரி இவங்களுக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இவன் பின்னாடியே போறாங்க. அப்படியே இவனும் அவங்களை கூட்டிட்டு போயிட்டே இருக்கான். பல மணி நேரமா டே இன்னும் எவ்வளவு நேரம்டா போனோம், எங்கடா வீடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவ்வளவுதான் 2 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இருக்கு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு ஒரு டீ கடையில இந்த டாக்டர் சமராவை காட்டுறாங்க. இவன் ஒரு 4 லோக்கல் கைஸோட உட்காந்துட்டு இருக்கான். இவங்க போன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த அலெக்ஸ் அவனோட தங்கச்சி ஏமி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் போட்டோ வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அவங்ககிட்ட கேட்கறான் இந்த கீக்கா கூட தானே அந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமா பாஸ் கீக்கா கூட தான் எல்லாரும் இருக்காங்க, இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவங்க எல்லாத்தையுமே அந்த ஸ்பாட்டுக்கு கூட்டு வந்துருவான், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல இங்க பாருங்க அவங்க எல்லாருமே உயிரோட இருக்கிறது ரொம்ப முக்கியம், போன டைம் 2 பேரும் தூக்கிட்டு வர சொல்லி கொண்டு வச்சிருந்தீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது இன்னைக்கு நடந்துச்சு உங்க எல்லாருமே கொன்னுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு சாப் ஸ்டிக் எடுத்து அந்த அடியாளோட கண்ணிலே குத்தி அவன் அங்கே கொடூரமா கொன்னுறான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த காட்டுக்குள்ள நம்ம பசங்களை தான் காட்டுறாங்க. இந்த கீக்கா வந்துட்டு இவங்க எல்லாருமே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கூட்டு வந்திருக்கான். டே எங்கடா வீட்டுக்கு கூட்டு போறோம்னா இங்க கூட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்க பாருங்க அவ்வளவுதான் நம்ம வந்துட்டோம், இங்க இருந்து வீடு 10 நிமிஷம் தான், அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் காட்ட வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா ட்ரெஸ் எல்லாம் கழட்டு அவ்வளவு ஹைட்ல இருந்து தொபுகோடின்னு கீழே குதிச்சான். கீழே குதிச்சது இல்லாம அவங்களே குதிங்க அப்படின்னா எப்படா அவ்வளவு ஹைட்ல இருந்து குதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்க குதிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்டுறேன், அந்த அதிசயம் இந்த தண்ணிக்குள்ளதான் மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையுமே குதிக்க சொல்றான். எல்லாருமே குதிச்சுறாங்க. ஆனா அந்த லைமும் ஏமியும் வந்துட்டு நாங்க இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே இருந்துறேன். இவங்க எல்லாருமே உள்ளிச்சல் அடிச்சு தண்ணிக்குள்ள கூட்டு போறான். எங்கடா கூட்டு போறோம் அப்படின்னா ஒரு குகை ஒண்ணு மறைஞ்சிருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரு சின்ன குகையை கூட்டு போறான். இதோட சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது இல்ல இதோட பெருசா ஒண்ணு காட்டுற வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை இன்னும் டீப்பா அப்படியே ஸ்விம் பண்ணிட்டு எல்லாருமே ஒரு பெரிய குகைக்கு வந்து சேர்றாங்க. தண்ணி கடியில இப்படி ஒரு குகை, எல்லாருமே வாயை பொழந்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல எல்லாருமே ஜாலியா விளையாடிட்டு இருக்கும்போது இந்த கீக்கோ மட்டும் ரொம்பவே நர்வஸா இருக்கான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பி வந்துட்டு கேட்கிறான். இங்க பாருங்க வாங்க நம்ம திரும்பி டவுனுக்கே போயிடலாம் அப்படின்றான். ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல எனக்கு அதுதான் ஏதோ சரியா படுது அப்படின்றான். இங்க பாரு 10 மணி நேரம் எங்களை அந்த காட்டுக்குள்ள நடக்க வச்சே கொண்டு கூட்டு வந்திருக்க, இதுக்கு மேல எங்களால ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது, வா அந்த வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூட்டிட்டு போக இவன் வந்துட்டு ஏதோ பிளானோட தான் இவங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்திருக்கான். சோ இவங்களை ஏதோ பண்ண போறாங்க. ஆனா இப்போ வந்துட்டு இவன் மனசு மாதிரி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இவங்களை காப்பாத்துன்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இவன் ஒரு கன்ஃபியூஷனோட நின்னுட்டு இருக்கும்போது அப்ப அந்த ஃபின் வந்துட்டு எப்பரா இவ்வளவு ஹைட்ல இருந்து டைவ் அடிச்சு காட்டுறா திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு இவன் கம்பல் பண்ண அட இல்ல டைவ் அடிச்சு தொலைறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து தலைகீழா குதிக்க நல்லா போயிட்டு ஒரு பெரிய பாறை மேலே டைவ் அடிச்சான். அவ்வளவுதான் மண்டை 2 பொழந்துருது, உள்ள இருந்து ரத்தமா வருது. இதை பார்த்துட்டு ஐயன்னு சொல்லிட்டு எல்லாருமே இவனை கரைக்கு தூக்கிட்டு வந்து பார்த்தா இவன் மண்டையில இருந்து ரத்தம் கொடன்னு ஊத்திட்டு இருக்கு, மண்டை 2 பொழந்துருச்சு. சோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா பக்கத்துல தான் அந்த வீடு இருக்குன்னு சொன்னா சோ இவன் வந்துட்டு அப்படியே கை தாங்களா அந்த வீட்டுக்கு தூக்கிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா காட்டுக்கு நடுவுல ஒரு செம்மையான வீடு, உட்லே கட்டப்பட்ட ஒரு லக்ஸூரியஸான வீடு, அவ்வளவு பெருசா இருக்கு. அந்த வீட்டுல யாருமே இல்ல. சோ இவனை கொண்டு போய் ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டு எல்லாரும் போயிட்டு தையல் போறதுக்கு ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒண்ணுமே இல்ல. அப்பதான் அந்த ஃபின்னுக்கு வந்துட்டு இந்த ஸ்டாப்லர் கிடைக்குது. சோ அதை எடுத்துட்டு வந்துட்டு நமக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாப்லர்ல இவன் மண்டையில பின் பண்ணான். இவன் இவ்வளவு நேரம் கான்சியஸ் இல்லாம மயங்கி போய் தான் கிடத்தான். அந்த பின் பண்ண அடுத்த செகண்டே பின்னங்கால அடிச்சுட்டு எங்கேயே இருந்து ஓடுறான். எங்கடா போறான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா போயிட்டு அவன் ரூம்ல படுத்துக்கிறான். யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாருமே அந்த வீட்டை சுத்தி பாக்குறாங்க. அப்படி சுத்தி பார்க்கும்போது வீட்டுக்கு வெளியே இந்த குட்டி குட்டி நாய்ங்க எல்லாத்தையுமே நிறைய கூண்ல அடைச்சு வச்சிருக்காங்க. அதுங்களுக்கு வந்துட்டு இந்த ஏமி பொண்ணு போயிட்டு ஃபுட் வச்சிட்டு இருக்கேன். இந்த பக்கம் அந்த ஃபின் வந்துட்டு அந்த வீட்டுல இருக்க ஒரு ஜெனரேட்டரை வந்து ஓட வச்சு இந்த வீட்டுக்கு பவரை கொண்டு வந்துறான். அப்படியே அந்த பக்கம் அந்த அலெக்ஸ் போயிட்டு வீடு ஃபுல்லா பாத்துட்டு இருக்கா. அப்படி பாத்துட்டு இருக்கும்போது ஒரு டிராயர்ல நிறைய ஃபாரினர்ஸோட பாஸ்போர்ட்ஸ் இருக்கு. இதை பார்த்தது அவனுக்கு லைட்டா டவுட் வந்துருது. எப்ப அந்த வீட்டுல இவ்வளவு பேரோட பாஸ்போர்ட் இங்க வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்துட்டு என்ன பண்றான்னா உசாரா போயிட்டு ஒரு கத்தி எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிறான். அப்படியே கட் பண்ணா நீங்க நைட்டு எல்லாருமே ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த வீட்லயே பாத்தீங்க அப்படின்னா டின் ஃபுட் எல்லாம் இருக்கு. சோ அதை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த அலெக்ஸ் வந்துட்டு சொல்றான் எனக்கு என்னவோ இந்த வீட்டுல நம்ம இருக்கிறது சரிப்பட்டு வரும்னு தோணல. இங்க பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபாரினர்ஸோட பாஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. எனக்கு என்னவோ வீடா இருக்கு, நம்ம விடிஞ்ச உடனே இங்க இருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டு தூங்க போயிடறாங்க. ஆனா அந்த அலெக்ஸ் இருக்கான் பாத்தீங்களா, இவனுக்கு மட்டும் தூக்கமே வரல. அந்த வீடு முழுக்க சிசிடிவி இருக்கு. அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் உட்காந்து இவன் திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கேன். அப்போ இந்த வீட்டுக்கு வெளியே இருக்க டாக்ஸ் எல்லாம் குலைக்கிற சத்தம் கேக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு ஹெலிகாப்டர் வந்து இந்த வீட்டுக்கு வெளியே லேண்ட் ஆகிற மாதிரி சத்தம் கேக்குது. சோ அந்த சவுண்ட் கேட்டு எல்லாருமே எழுந்து வந்து பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது வீட்டுக்கு வெளியே ஒரு ஹெலிகாப்டர் வந்து லேண்ட் ஆகுது. அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து ஒருத்தன் வரான். யாருன்னு பார்த்தா டாக்டர். இந்த கீகாவோட அங்கிள் இவன் தான் நாட்டுக்குது. அவன் வந்து அந்த கீகா போயிட்டு அவன் ஏதோ அவங்க லாங்குவேஜ்ல ஏதோ கேட்டுட்டு இருக்கான். இவன் கேட்கிற மாடுலேஷன் பாத்தீங்க அப்படின்னா இவங்களை வீட்டுல மாமா பாவம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கெஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்ப அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து 4-5 பேர் வராங்க. கூடவே நிறைய பாக்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. அவங்கள ஒரு
பொண்ணு இருக்கா, அவன் நல்லா இங்கிலீஷ் பேசுறா. அவன் நேரம் அவங்ககிட்ட வந்துட்டு எந்த ஊர்ல இருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நாங்க இப்படி அமெரிக்கால இருந்து வரோம் அப்படின்னு சொல்ல, இங்க பாருங்க உடனே இங்க இருந்து ஓடுங்க, திரும்பி பார்க்காம இங்க இருந்து ஓடுங்க, இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது, உடனே இங்க இருந்து ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, என்னமா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க, இதோ இவன் இருக்கான், இவன் ஒரு டாக்டர், இங்க உங்களை கூட்டிட்டு வந்தது காரணமே இப்போ உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி உங்க உடம்புல இருக்க எல்லா ஆர்கன்ஸும் நாங்க திருட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, ஏண்டி என்னடி சொல்லிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க, அவ்வளவுதான் அவங்க எல்லாருமே வந்து கட்டை எடுத்து மட்டும் இவங்க எல்லா மண்டையில அடிச்சு எல்லாத்தையுமே மட்டை பண்ணிடுறாங்க. அப்படியே பிளாக் அவுட் ஆயிடுது. கண் முழிச்சு பார்த்தா இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா வெளியே நாய் கூண்டு இருந்துச்சு பாத்தீங்களா, கை கால் வாயின்னு சொல்லிட்டு அந்த நாய் கூண்டுல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்படியே இப்போ உள்ள காட்டுறாங்க. உள்ள பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு ஆபரேஷன் தியேட்டர் மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல பெட்ல வந்துட்டு இந்த ஏமி பொண்ணு படுத்துட்டு இருக்கா. இவளை வந்துட்டு இப்போ இந்த டாக்டர் வந்து ஆபரேஷன் பண்ண போறான். அப்போ பக்கத்து பெட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபின்னை வந்துட்டு கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஏமிக்கு வந்துட்டு அனஸ்தீசியா கொடுத்து இந்த டாக்டர் வந்துட்டு இவளோட வயிற்று அப்படியே கிழிச்சு ஃபர்ஸ்ட் இவளோட கிட்னி எடுக்கிறான், அதுக்கப்புறம் லங்ஸ் எடுக்கிறான், அதுக்கப்புறம் ஹார்ட் எடுக்கிறான், அதுக்கப்புறம் லிவர் எடுக்கிறான். ஸோ இந்த மாதிரி இவன் ஆபரேஷன் பண்ணி ஒவ்வொரு ஐட்டமா எடுத்துட்டு இருக்க. பக்கத்து பெட்ல இது எல்லாத்தையுமே நம்ம ஃபின் லைவா பார்த்துட்டு பேண்ட்லேயே போயிட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணி வெளியே கட்டுறாங்க. வெளியே அந்த டாக்டரோட அடியாளுன்னு பாத்தீங்க அப்படின்னா 2 பேர் இருக்கானுங்க. அந்த காட்டுவாசி ஒருத்தன் கண்ணை வச்சுட்டு வெளியே உட்காந்துட்டு இருக்கான். அவன் கூடவே ஒருத்தன் நல்லா அமெரிக்கன் மாதிரி தான் இருக்கான். அவனும் அடியால் தான் போல. அப்போ இவன் என்ன பண்றான் அப்படின்னா கையில ஒரு போ வச்சுட்டு கூண்டு கிட்ட காவல் காத்துட்டு இருக்கும்போது காட்டுக்குள்ள ஒரு காட்டு பண்ணி பார்த்துருது. இந்த பண்ணி பார்த்துட்டு என்ன பண்றான்னா காட்டு பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணி துரத்திட்டு இந்த நாய் காட்டுக்குள்ள ஓடிட. ஸோ இப்போ இந்த கேஜுக்குள்ள தான் காட்டுறாங்க. இந்த ஆலெக்ஸ் வந்துட்டு ஒரு கத்தி எடுத்து அவனோட பாக்கெட்ல சேஃப்டிக்காக போட்டா பாத்தீங்களா, அந்த கத்தி எப்படி எடுத்து இவன் கை காலில் இருக்க கட்டு எல்லாத்தையும் அவுத்து விட்டு மற்றவங்களோட கை கால் கட்டு எல்லாத்தையுமே அவுத்து இவன் காப்பாத்திட்டு இருக்க. அப்படியே உள்ள காட்டுறாங்க. உள்ள ஃபைனலா அந்த டாக்டர் வந்துட்டு ஏமியோட உடம்புல இருக்க எல்லா ஆர்கனுமே ஆபரேஷன் பண்ணி எடுத்துறான். அப்படி எடுத்துட்டு அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவகிட்ட நீ அந்த ஃபின்னை பாத்துக்கோ, அவனை ஆபரேஷன் பண்ணு, நான் இன்னொரு பொண்ணை தூக்கிட்டு வந்து ஆபரேஷன் பண்றேன், அப்பதான் விடியறதுக்குள்ள எல்லாருமே ஆபரேஷன் பண்ணி ஐட்டத்தை வெளியே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடவே இன்னொரு அடியால வச்சிருக்கான். போயிட்டு கூண்டுல இருக்க இன்னொரு பொண்ணை தூக்கிட்டு வாடா அப்படின்னு சொல்ல அந்த அடியால கூண்டுக்கு வந்துட்டு ஹீரோன் வந்துட்டு கூட்டிட்டு போலான்னு பாக்க இப்பதான் எல்லாருமே கட்டெல்லாம் ஊத்துறாங்களே. இப்ப என்ன பண்றாங்கன்னா அவனை அப்படியே இழுத்து பிடிச்சி இந்த ஆலெக்ஸ் வந்துட்டு அவன் கத்தி எடுத்து அவன் கழுத்துலயும் நச்சுன்னு குத்த. அவன் என்ன பண்றான்னா கன் வச்சிருந்தான் போல, டக்குன்னு கன் எடுத்து நீட்டிடுறான். அவன் இவங்களை ஷூட் பண்ண போறான்னு நினைக்கும் போது அப்ப கொடுக்குறான் அந்த கீகோ என்ட்ரி ஒரு பெரிய கத்தியா வச்சிருந்தான் பாத்தீங்களா, அதை எடுத்துட்டு வந்து அந்த அடியால வெட்டி அப்படியே வீசிட்டு இவங்க எல்லாருமே காப்பாத்தி அந்த கூண்டுல இருந்து வெளியே கூட்டு வரான். அப்படி வெளியே கூட்டு வந்து இந்த 2 பொண்ணுங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோயினும் அந்த பியும், இவங்க 2 பேரையும் போயிட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸ்ல இருக்க அந்த கேவுக்குள்ள ஒளிஞ்சுக்கோங்க, நாங்க மத்தவங்களை காப்பாத்தி கூட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அவங்களை காப்பாத்துறதுக்காக இங்க உள்ள வர அந்த பக்கம் அந்த 2 பொண்ணுங்களும் தலை தரிச்சு அந்த ஃபால்ஸ் நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது இங்கதான் முன்னாடியே ஒருத்தர் அந்த காட்டு பண்ணி துரத்திட்டு இந்த காட்டுக்குள்ள ஓடி வந்தால அந்த பண்ணி வந்துட்டு இந்த பொண்ணுங்களை பார்த்துட்டு உடனே இன்ஃபார்ம் பண்ணிடுறான். டேய் 2 பொண்ணுங்க தப்பிச்சு போயிட்டாங்கடா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு பின்னாடியே அந்த 2 பொண்ணுங்களே துரத்திட்டு போக இந்த பக்கம் அந்த 3 பேர் உள்ள வராங்க. உள்ள வந்து பார்த்தா அந்த டாக்டர் அந்த இடத்துல இல்ல, அதுக்கு பதிலாக அந்த பொண்ணு மட்டும் தான் அங்க இருக்கான். சோ அவளை கண்ணை காட்டி மிரட்டிட்டு இந்த கன் எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தனை கூண்டுக்குள்ள வெட்டி வீசினாங்க பாத்தீங்களா, அவனோட கண்ணு தான் அது. சோ அந்த கண்ணை வச்சு அவளை மிரட்டி எங்கடா ஏமின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க பார்த்தா அவளை வயித்தை கிழிச்சு கொடூரமா உள்ள இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு வச்சிருக்கானுங்க. ஆனா அங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு ஃபின்ன இன்னும் ஒண்ணும் பண்ணல, மயக்க மருந்து மட்டும் கொடுத்து வச்சிருக்கான். அவன் மயக்கத்துல இருக்கான். சோ அப்படியே அவனை கை தாங்களா தூக்கிட்டு இவங்க எல்லாம் வெளியே எஸ்கேப் ஆக இந்த பக்கம் அந்த டாக்டர் கூண்டுக்குள்ள வந்து பாக்குறான். பார்த்தா இங்க யாருமே இல்ல. உடனே போயிட்டு அங்க இருக்க சிசிடிவில பாக்கும்போது அங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த 3 பேரும் அவனை காப்பாத்தி வெளியே கூட்டு போறாங்க. உடனே போயிட்டு அவங்க எல்லாருமே உயிரோட புடிச்சோட அப்படின்னு சொல்ல, ஆனா அந்த காட்டுவாசி கன் எடுத்துட்டு போயிட்டு கண்டபடி ஷூட் பண்றான். இப்படி ஷூட் பண்ணதுல அந்த ஃபின்னையும் கொன்னுறான், அந்த லைம் இருக்கான் பாத்தீங்களா, அவங்க 2 பேருமே சுட்டு கொன்னுறான். மீதி 2 பேரும் அங்க இருந்து தப்பிச்சா போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஆலெக்ஸும் அந்த கீகோவும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிறாங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல இந்த பீயை தான் காட்டுறாங்க. இவ வந்து அப்படியே பயத்துல உட்காந்துட்டு இருக்கான். இங்க ஹீரோனுக்கு வந்துட்டு என்னாச்சுன்னு தெரியல, அவ வந்துட்டு இவ கூட இல்ல. இவ உட்காந்துட்டு இருக்கும்போது அப்ப இந்த இடத்துக்கு யாரோ வர மாதிரி தெரியுது. என்ன பண்றான்னா உடனே நல்லா பெரிய கல்லா எடுத்து ஒளிஞ்சிருந்து கரெக்டா அவன் வரும்போது கிராவுன்னு நச்சுன்னு கால் மேலே போட்டாடா கால் மேலே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். யாருன்னு பாத்தீங்கன்னா இவளோட அண்ணன் தான். உடனே 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. உனக்கு ஒண்ணு இல்லையம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க, எனக்கு ஒண்ணு இல்லடா, எங்கடா ஏமி அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க, ஏமி கொண்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல, அப்ப இந்த கீகோ வந்துட்டு இங்க பாருங்க, இங்க ஃபீல் பண்றதுக்கு டைம் இல்ல, அவங்க எப்ப வேணாலும் இந்த இடத்துக்கு வரலாம், நம்ம உடனே அந்த கேவுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள அந்த தண்ணி கட்டில அப்படியே ஸ்விம் பண்ணிட்டு அப்படியே நீந்தி ஃபர்ஸ்ட் அந்த சின்ன கேவுக்கு வராங்க. அங்க போய் பார்த்தா ஒரு உருவம், யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின். சோ எப்படி உசாரா ஆளுக்கு முன்னாடி இருக்கா பாத்தீங்களா, அவ்வளவு பயம். சோ அதுக்கப்புறம் அவளையும் கூட்டிட்டு இன்னும் டீப்பா அந்த தண்ணி கட்டில ஸ்விம் பண்ணிட்டு அந்த பெரிய குகைக்கு வந்து சேர்றாங்க. இங்க வந்து பார்த்தா இவங்களுக்கு இங்கதான் பெரிய ட்விஸ்ட். என்னன்னு பார்த்தா அந்த காட்டுவாசியும் டாக்டரும் ஆல்ரெடி இங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. தெரியுதா மாப்பிள்ள, நீ அவங்களை இங்கதான் கூட்டு வருவோம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கீகோ சுட்டு கொண்டுறானுங்க. சோ இதை பார்த்துட்டு உடனே அந்த 3 பேரும் இன்னும் தண்ணிக்குள்ள டீப்பா ஸ்விம் பண்ணிட்டு போக அப்ப அந்த டாக்டர் கூட ஒருத்தன் பண்ணி பிடிக்கிறவன் தான் பாத்தீங்களா, அவன் வந்துட்டு இவங்களை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போறான். கையில வேற ஒரு ஆரோ வச்சிருக்கான். நல்லா ஸ்விம் பண்றான். ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா இந்த பி பொண்ணை பிடிச்சிடறான். பிடிச்சி இந்த பொண்ணோட கழுத்தை நெரிச்சு கொல்ல பாக்க இவ கையை பிடிச்சி நல்லா கடிச்சு விட்டுறா. இப்படி கடிச்சு விட்டு அவன் கையில இருக்க அந்த ஆரோவை பிடிங்க அவன் கழுத்திலே குத்தி ஒரு வழியா அவனை போட்டு தள்ளுறான். அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் இன்னும் டீப்பா ஸ்விம் பண்ணி இன்னொரு பெரிய குகைக்கு வந்து சேர்றாங்க. அங்க வந்து பார்த்தா அந்த இடத்துக்கு டாக்டர் வந்துடுறான். இந்த யாராவன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அங்க வந்த டாக்டர்
அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் அந்த கோகைக்குள்ள தேடிட்டு இருக்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது இந்த ஆலெக்ஸ் போயிட்டு ஒரு பெரிய கல்லை எடுத்து அவனோட புறமண்டிலே அடிச்சு அந்த டாக்டர் அங்கேயே மட்டை பண்ண. அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த காட்டுவாசி பெரிய கன்னோட வந்துடுறான். வந்தவங்க அந்த டாக்டர் வந்துட்டு என்னடா பாத்துட்டு இருக்கேன், அவங்கள சுட்டு கொல்றோம் அப்படின்னு சொல்ல. பட் இந்த காட்டுவாசி வந்துட்டு அவங்கள சுடாம அந்த டாக்டரை சுட்டு கொண்டுறான். அப்படி கொண்டுட்டு இந்த இடத்துல இருந்து அவன் போயிடான். ஸோ அவன் வந்துட்டு ரியலைஸ் பண்ணிட்டான், ஸோ இவ்வளவு நாள் நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருந்தோம், ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு இப்போ முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் முடிச்சு முடிவு கட்டிட்டான். ஸோ அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் அந்த குகையில இருந்து தப்பிச்சு அப்படி இந்த ஊருக்குள்ள நடந்து வராங்க. அப்படி ஊருக்குள்ள வந்தா அவங்க ஒருத்த பெருசா கத்தி எடுத்துன்னு ஓடி வந்துட்டு இருக்கான். இவனை பார்த்துட்டு ஆத்தி அந்த பையனோட அப்பா நாடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நின்றுட்டு இருக்க. ஆனா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இவங்க 3 பேரையும் அவரோட வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அவங்களோட காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு இவரால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா உதவியும் பண்ணி இவங்க 3 பேரையுமே அவங்க சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஸோ என்னன்னா அந்த ஊர் முழுக்க திட்டு ஓட்டுங்களா இருந்தாலும் இந்த மாதிரி சில மக்களும் இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. இந்த இடத்துல இந்த படம் முடியுது. ஸோ இந்த படம் எப்படி இருந்தது? இது ஒரு சின்ன படம் தான். நீங்க எல்லாருமே இந்த படத்தை என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அண்ட் நம்ம சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் பண்ணிக்கோங்க. நான் திரும்பவும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு டிஃபரெண்டான படத்தை உங்களுக்கு கொண்டு வரேன். பாய்.